ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நான்வெஜ் குக்கிங் தான் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி புரோட்டாசிக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ வெஜிடேரியன் பீப்புள்ஸ் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. யூஸ்வலாக சிக்கன் எடுத்தாவே கிரேவி மட்டும் தான் பண்ணுவேன். இந்த தடவை வேறு ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். ஐ ஆம் தொடக்கரி மார்த்தாண்டம், சன் ஆஃப் வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில் எச்சுதான் ஊறும். நான் சமைக்க ஆரம்பித்தாவே இப்படி தான், கங்கா சந்திரமுகியா நின்னா அப்படியே மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி நானே என்னை செஃப்னு நினச்சி அப்படியே முழுசாக மாறிடுவேன். அதனால் என் வீட்டில் இருக்கவங்களாம் இப்படி தான் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. யூஸ்வலாக சிக்கன் எடுத்தால் ஒன்லி குழம்பு, அதுக்கு மேலே எதுவும் பெருசாக ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா அது ஒன்று தான் நான் கற்று வச்சுருக்கேன் நான்வெஜ்ஜில். ஸோ இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில்லி சிக்கனும் தந்தூரி சிக்கனும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். சில்லி சிக்கன்லாம் ஒரு ரெசிபியான்னு நீங்கள் நினைக்கலாம், பட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம், சிம்பிளாக பண்ணிடலான்னு ஜஸ்ட் உப்பு பஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அந்த ஜேபி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி 30 minutes சோப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு தான் நம்ம தலைவர். இந்த 2 லெக் பீஸ் வாங்கியிருந்தேன். தந்தூரி சிக்கனுக்காக அப்பா அதை வாஷ் பண்ணுறக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. என் ஹஸ்பண்ட் வேற வந்து டைம் ஆச்சு சீக்கிரம் பண்ணுன்ட்டு இருந்தாங்க. நானே இது பெருசாக இருக்குது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு ஃபோர்ஸில் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இவங்க வேற ஒரு வழியாக அதை ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணியிருப்பேன். வாஷ் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்தப்புறமா அதை மேரினேஷன் போடணும். தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இருந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டு அப்புறம் மேரினேஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 2 க்ளீன் பண்ண தை பீஸ்க்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 grams வந்து கர்ட். உங்ககிட்ட கெட்டி தயிர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து 1 டீஸ்பூன் தேவைப்பட்டது. அது கூட 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது அப்படின்னா அதையவே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை நார்மல் சில்லி பவுடர் தான் இருக்குன்னா அது ஜஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா காரத்துக்கு நம்ம பெப்பரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். ஈவன் கரம் மசாலாவில் கொஞ்சம் அந்த காரம் இருக்கும். அது கூடவே வந்து ஆனியன் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கார்லிக் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இது ரெண்டும் வந்து இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். நான் வாங்கி பல மாதமாக ஃப்ரிட்ஜில் சும்மா வச்சுருந்தேன். சரி யூஸ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு 1/2 டீஸ்பூன் மட்டும் இதில் போட்டேன். கடைசியாக கஸ்தூரி மேத்தியை சும்மா கையில் வச்சு கசக்கி போட்டுவிட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் 5 hours 6 hours மேரினேட் பண்ணால் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் அன்னைக்கு ஒரு 1.5 hours 2 hours மட்டும் மேரினேட் பண்ணேன். சாரி, சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலாவும் ஆட் பண்ணியிருந்தேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்ல. பட் ஸ்டில் அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் உப்பு, மிளகாத்தூள், பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், கரம் மசாலா இதுவே வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அன்னைக்கு 2 hours மேரினேட் பண்ண வச்சுருந்தேன். 2 hours மேரினேட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை வெளியே எடுத்து நல்லா ஒரு மசாஜ் முன்னாடியும் பின்னாடியும் அந்த லெக்கை வச்சு எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு ஓடிஜியில் தான் பேக் பண்ணியிருந்தேன். நீங்கள் கேஸ்லேயும் பண்ணலாம். கேஸில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரில் பேன் மாதிரி இருக்குல்ல, அந்த லைன்ஸாக போட்டது, அதை வந்து கேஸ்ட் அயர்ன் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். இல்லை நான்ஸ்டிக் தான் இருக்குன்னா அதுவும் யூஸ் பண்ணலாம். அதை வச்சுட்டு ஜஸ்ட்டு ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை போட்டு ஈச் சைடு வந்து மினிமம் வந்து 25 minutes வைக்கணும் கேஸ் ஸ்டவ்னா. நான் வந்து ஓவனில் எப்படி வச்சுருந்தேன் அப்படின்னா 200 degrees தான் வச்சுருந்தேன். 45 minutes to 50 minutes ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஓவனில் பேக் பண்ணுறதுக்கு அந்த ஆயிலெலாம் ட்ரிப் ஆகாமல் இருக்க நீங்கள் அந்த ட்ரேயில் அலுமினியம் ஃபாயிலை வந்து லைன் பண்ணிக்கலாம். இல்லை ஒயர் ரேக் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே மெயின் காயிலுக்கு கீழே வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணணும். மினிமம் 10 to 15 minutes சேம் 200 degrees ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைட்டாக வந்து ஆயிலை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரஷ் பண்ணிட்டு 2 லெக்ஸையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு 30 minutes வந்து டாப்பில் கவர் ஆகிற மாதிரி வச்சு பேக் பண்ணேன். அதுக்கப்புறம் 30 minutes கழிச்ச அப்புறமா அதை வெளியே எடுத்து திருப்பி வச்சு அதில் லைட்டாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணி தான் விட்டேன்.
25 மினிட்ஸ் பேக் பண்ணேன். இது வந்து ஆக்சுவலி போத் டாப் அண்ட் பாட்டம் ராட் யூஸ் பண்ணியிருந்தேன். மீன்வெல் சிக்கன் சில்லியும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கான ஒரு ஸ்பெஷல் சாஸ் செய்ய போகிறோம் தந்தூரி சிக்கனுக்கு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பட்டரும் ஃப்ரெஷ் க்ரீமும் தான் போட போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், அது கூட ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் தான் போட்டிருந்தேன். ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பட்டரை வந்து ஃபஸ்ட்டே மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைட் சூட்டில் இருக்கும்போது இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு அதில் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் சாட் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சிக்கன் மேலே ட்ரிசில் பண்ணிவிட்டு அது சூடு வேணும் அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் மறுபடியும் ஓவனில் வச்சு எடுத்திங்கன்னா யம்மியான க்ரீமி தந்தூரி சிக்கன் ரெடி. நிஜமாவே இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பண்ணும்போது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னும் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்ததுமே வந்து டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடணும். ஏன்னா சூடு ஆறிடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. பட் சூடாக இருக்கும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. தெரியுமா கற்பூர வாசனை இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டு